விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு இனிய போகி பெருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஜனவரி 2026 கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய பயிற்சி தாங்க பெருசாக வரக்கூடிய அமைப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சந்திரன் 2.5 நாளைக்கு ஒரு தடவை மாறிடுவார். சந்திரன் இயல்பாகவே மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய பிளானட். சுக்ரன் 13ஆம் தேதி 2026 ஜனவரியில் அப்படியே தனுசு வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும், சூரியன் 14ஆம் தேதி தனுசு வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும், செவ்வாய் 16ஆம் தேதி தனுசு வீட்டிலிருந்து உச்சநிலை அமைப்புகளில் மகர வீட்டுக்கும், புதன் தனுசு வீட்டிலிருந்து அப்படியே மகர வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களுடைய பயிற்சி. இந்த மொத்த கிரக பயிற்சிகளும் எந்த மாதிரியான தாக்கங்களை அவரவர் ராசிக்கு கொடுக்க போகுதுன்றதை பார்க்கும்பொழுது, கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் 2 பிரிவாக பிரித்து பலன் சொல்லுவாங்க. உண்மையிலேயே முதல் தொடக்க அமைப்புகளில் உங்களுடைய ராசிநாதனும் சரி ராசியும் சரி இயல்பான அமைப்புகள் இருக்கக்கூடிய தன்மை. ராசிநாதன் கேந்திர வலிமையோட தான் இருந்தார். அடுத்ததாக 16ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே மெதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு வந்து 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்வது கொஞ்சம் சரியில்லாத தன்மைங்க. ராசி பலனில் என்ன இருக்கோ அதை தானே சொல்ல முடியும். செவ்வாய் உங்களுடைய அட்டமாதிபதியாகி அவர் உச்சமாகி தன்னுடைய 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகளில், வண்டி வாகன அமைப்புகளில் நிச்சயமாக அதிக கவனம் தேவைப்படக்கூடிய அமைப்பு. எந்த கன்னிராசிக்காரரா, சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, வயதானவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சற்று நிதானம் தேவைப்படக்கூடிய அமைப்புகளில், ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படக்கூடிய அமைப்புகளில், ஏதோ ஒரு வகையில் ஒரு ரத்த காயம் வந்துருச்சுங்க, இந்த காயம் வந்துருச்சுங்க, ரத்தம் வந்துருச்சுங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் இந்த ஜனவரி 2026 இருக்கும். என்னங்க எடுத்த உடனே இப்படி சொல்லிட்டீங்கன்னாக்கா இருக்கிறத தாங்க சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த செவ்வாயை சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்புகளில் செவ்வாயோட சுக்கிரன் டிராவல் ஆவார், கூடவே ராசிநாதன் டிராவல் ஆவார். ஆனால் செவ்வாய் தானங்க உச்சமாக இருக்கிறாரு. உச்ச கிரகம் தான் எந்த இடத்துலையும் ஜெயிக்கும். கிரக யுத்த அமைப்புகளில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்தான பலம் பெற்ற கிரகம் தான் ஜெயிக்கும். அப்போ இந்த இடத்துல செவ்வாயின் தன்மை சற்று அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் பெற்றோர்கள், கன்னிராசிக்கார பெற்றோர்களாக இருக்கீங்கன்னா குழந்தைகள் அமைப்புகளில் ஏதோ சில விரைய அமைப்புகள் இருக்குங்க. இது படிப்புக்கான செலவுகளாக இருக்கலாம், திருமணத்துக்கான செலவுகளாக இருக்கலாம், ஆரோக்கிய பிரச்சனைகளுக்காக வரக்கூடிய செலவுகளாக இருக்கலாம், தேவையில்லாத வம்பு வழக்கு இழுத்துட்டு வந்து வச்சனால கோர்ட்டு கேஸ் செலவுகளாக கூட இருக்கலாம். இந்த அமைப்புகளில் இயல்பாகவே செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்தால் நெகட்டிவான செலவுகளை தான் கொடுப்பாரு. அப்போ தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயத்துக்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, வேலை இடத்துல ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத விஷயத்த என் தலையில தூக்கி போட்டு அறிவே இல்லாத ஒருத்தருக்கு கீழே என்ன வேலைக்கு போட்டாருங்க, அவருக்கு நான் என்ன சொல்றேன்னே புரியலன்ற மாதிரியான வேலையிட அழுத்தங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு அளவுக்கு மீறி கமிட்மெண்ட்ல வந்துட்டோமே, இப்போ இதை நம்மளால சமாளிக்க முடியுமா, கடன் இவ்வளவு தூரம் வந்துருச்சே நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரியான கலக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லுவேன். 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்த்தாருனாலே ஒரு இனம் புரியாத பயம் வந்துடும். நைட்டெல்லாம் தூங்க முடியாத பதட்ட நிலையில இருப்பீங்கல்ல, இனம் புரியாத கலக்க நிலையில இருப்பீங்கல்ல, இந்த கலக்கம் இந்த மாதம் தோறும் இருக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் அப்படியே 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது தான் இந்த தன்மை மாறும். ஆனால் 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறது அவ்வளவு நல்ல அமைப்புகள் இல்லை. ஒரு சிலருக்கு குடும்பத்தில் உட்பூசல்கள் இருக்கிறது, கணவன் மனைவி அமைப்புகளில் கொஞ்சம் சரியில்லாத தன்மை, யாரோ ஒருத்தர் லேசாக ஏதோ பற்ற வைக்கிறாருங்க, அதனாலே கணவருக்கும் எனக்கும் மனைவிக்கும் எனக்கும் ஏதோ பிரச்சனையாக இருக்குது, காதல் விவகாரத்தில் யாரோ 3வது நபர் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க, ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குன்ற மாதிரியான அமைப்புகளில் தான் இந்த மாதம் அப்படியே நகரும். கன்னிராசிக்காரங்களுக்கு எதிலும் நிதானமாக பொறுமையாக செயல்பட வேண்டிய, யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவேன். கன்னிராசிக்காரங்களுக்கு நிதானம் சற்று அதிகமாக தேவை இந்த ஜனவரி 2026 சகல தரப்பு கன்னிராசிக்காரங்களுக்கும்.